ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஒரு வீடியோ பார்த்திருப்போம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73, அதாவது பஞ்சாயத்து ராஜ் பத்தி பார்த்தோம். இப்போ நமக்கு இந்த வீடியோல நகராட்சிகள், அர்பன் லோக்கல் பாடிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இத பத்தி விரிவா பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992. இந்த சட்டம் வந்து இந்தியாவின் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு, அதாவது முனிசிபாலிட்டிஸ்க்கு ஓகே அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்குது. இது ஜூன் 1 1993ல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்துடலாம். சோ வந்து பார்ட் 9A புதுசா வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல நகராட்சிகள் அப்படின்ற தலைப்புல வந்து முனிசிபாலிட்டிஸ் அப்படின்ற தலைப்புல வந்து நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கிறாங்க. ஆர்டிகிள் 243 பி ல இருந்து 243 இசட் ஜி வரை நமக்கு வந்து இதுல சொல்லியிருக்கோம். இதுல அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது அட்டவணை நமக்கு வந்து சேர்க்கப்படுது. இதுல நகராட்சிகளுக்கான ஒரு 18 பணிகள் அல்லது துறைகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 3 வகையான நகராட்சிகள் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நகர் பஞ்சாயத்து, அதாவது நம்ம ஊர்ல பேரூராட்சின்னு சொல்லுவாங்களே அதுதான், அதாவது கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறமாக மாறிக்கொண்டிருக்கும் பகுதிகளுக்கு. அடுத்தது வந்து நகராட்சி மன்றம், அதாவது நகராட்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஓகேங்களா? சோ சிறிய நகர்ப்புற பகுதிகளுக்கு. அடுத்தது அதுக்கு மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி, பெரிய நகர்ப்புற பகுதிகளுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம ஊர்ல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு இருக்கும். சோ அதான் இங்க வந்து இந்த பேரூராட்சியை தான் நகர் பஞ்சாயத்து அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இதுல முக்கியமான ஆர்டிகல்ஸ் எக்ஸாம்ல கேட்கறது பாத்தீங்கன்னா 243 எஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்டு கமிட்டி அமைக்கிறத பத்தி சொல்லுது. 243 டி வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு, அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பெண்களுக்கு மினிமம் 1/3 வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 243 ஒய் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அதாவது பஞ்சாயத்துகளுடன் சேர்த்து நகராட்சிகளின் நிதி நிலையையும் இந்த மாநில நிதி ஆணையம் நமக்கு வந்து பாத்துக்கோ. ஓகேங்களா? சோ 243 இசட்இ மாநகர திட்டமிடல் குழு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி இதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல நகர்ப்புற உள்ளாட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநகராட்சி ரொம்ப முக்கியமானது. 1688ல உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய மிக பழமையான மாநகராட்சி ஆகும். வேர்ல்டுலயே செகண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன், அடுத்து வந்து மெட்ராஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 2002ல கொண்டு வராங்க. சமீபத்துல அதுல வந்து நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணாங்க. சோ காலையில பார்த்த விஷயத்தையும் இப்போ உள்ளதையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டா இதுல கொடுத்திருக்கேன். சோ இதை ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா?